வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எல்லோரும் ஆலயத்துக்கு செல்வீர்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லோரும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வேட்டியும் போட்டு உங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்களுடைய மக்கள் பகுதியிலே குரலை பார்ப்போம். இன்று ஒரு குரல்: மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அதாவது மக்கள் மெய்தீண்டல் என்கின்ற போது மக்கள் அந்த உடலுக்கு எங்களுக்கு இன்பத்தை தருவது, உடலுக்கு ஆற தழுவி குழந்தைகளை அந்த மழலைகளை ஆற தழுவி இன்பத்தை அனுபவிப்பதுதான் அது உடலுக்கு இன்பத்தை தரும். ஆனால் அந்த குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்பது எங்களுக்கு செவிக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லிக்கிறேன் மக்கட்பொருளை. அப்போ எங்களுக்கு உடலுக்கு இன்பம் தருவது அந்த மழலைகளை தழுவி கொஞ்சம் விளையாடுவது, உடலுடன் தழுவி கொள்வது தான் எங்களுடைய உடலுக்கு இன்பம் என்றும், அந்த மழலைகளின் மொழிகளை கேட்பது, செல்ல மொழிகளை கேட்பது தான் எங்களுடைய செவிக்கு இன்பம் என்றும். இன்பம் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிற பாருங்க. மழலைகளின் அதோலை தழுவுகிறது எங்களுடைய உடலுக்கு இன்பத்தை தருவதும், அந்த சொற்களை அந்த மழலைகளை கேட்பது எங்களுடைய செவிக்கு இன்பத்தை தருவதுமாக மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஆகையினால் நாங்கள் அந்த மக்கட்பர்களே அந்த மழலையின் மொழியுடன் விடைபெற்று மீண்டும் நாங்கள் தொடர்ந்து செய்திகளுக்கு வருவோம். செய்திகள் இன்றைக்கு நாங்கள் நேற்று ஜனாதிபதி அவர்கள் ஒரு 10 மணி அளவில் உலக மக்களுக்கு கூட ஒரு வியப்பாக இருந்திருக்கும் அந்த பேச்சு. நேற்று இலங்கை எங்களுடைய மக்களுக்கு அவர் ஒரு பேச்சை ஆற்றியிருந்தார். அவர் மிகவும் ஆக்ரோஷமாகவும் நிதானமாகவும் பேசியிருந்தார். நான் நினைக்கிறேன் கண்ணால் பேசலை, அவர் கண்ணால் வரையிலே என்னடா என்று பார்த்து கொண்டிருந்த நாங்கள் கணக்கு நாள் ஒன்று சொல்லி என்று பார்த்தா நேற்று அவர் சொன்னார். அவர் தலைமையிலே என்னன்னு சொன்னால் நாடை ஒன்றாகுக என்று சொல்லி ஒரு அந்த முழுக்க 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 போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய இந்த போதைப் பொருளைத்தான் நாங்கள் ஒழிக்க வேண்டும், இந்த போதையை ஒழிப்பதற்கு, இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு எல்லாரும் உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார். அதுவும் ஒரு எச்சரிக்கை மாதிரி அரசு திணைக்களங்கள், அரசு ஊழியர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தவர்களாம் கூட்டத்திலே. அவர் சொல்லியிருந்தார், அரசு திணைக்களங்களுக்கு அவர் கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசியிருந்தார். என்னன்னு சொன்னால், நீங்கள் வேலை செய்கிறதுன்ற எங்களுடன் இணைந்து செய்கிறதா செய்யுங்கப்பா, அல்லாட்டி விட்டுட்டு போங்கப்பா, நாங்கள் ஒன்றும் செய்யலை, அல்லாட்டி நாங்கள் விளத்த வேண்டி வரும் உங்களை விட்டு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ கவனமாக இருக்கணும், விசுவாசமாக வேலை செய்யணும்னு தான் சொல்லி. உண்மையிலே அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுறது அவ்வளவு நல்ல இதுதானே. அப்போ அவர்களிடம் நாங்கள் சம்பளத்தை வாங்கி போட்டு அவர்கள் அந்த நன்மைக்கு நாங்கள் இன்றைக்கு துணை போக வேண்டும், நல்லது செய்கிறது. உண்மையை ஒரு ஜனாதிபதி இவ்வாறாக செய்வது உலகத்திலேயே ஒரு புதுமைதான், எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதி. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், இந்த திணைக்களங்கள் எல்லாம் போலீஸ் திணைக்களம், குடிவரவு திணைக்களம், குடியகல்வு திணைக்களம் மற்றும் மோட்டார் திணைக்களம் போன்ற இந்த திணைக்களங்களில் கணக்க பிரச்சனைகள், ஊழல்கள் கூடுதலாக நடைபெறுவதாக நடந்திருக்கிறதாகவும், அப்போ தேவையில்லா விடயத்திலிருந்து விலகி இருங்கோ, வெளியேறுங்கோ, இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை வெளியேற்ற வேண்டி வரும் என்றெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறேன், நல்லா சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். கம்பாரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்வியாம். அந்த போலீஸ் அதிகாரியை கைது செய்து போட்டு அவர்கள் இந்த வீட்டை போய் செக் பண்ணால் அவர்கிட்ட எல்லாம் அந்த மேசையில் லாத்தியை இழுத்தால் அங்கே 2 இலக்கத்தகடு வாகன இலக்கத்தகடு இருந்தால் 2 இலக்கத்தகடு எடுக்க, ஆனால் வாகனம் இல்லையா, வாகனம் இல்லை. அப்போ ஆரம்பியால் இது கொடுத்துருக்குது. அப்போ ஆரம்பியால் கொடுத்துருக்கோன்னா எவ்வளவு ஊழல் பாருங்க நடக்குது. இப்படியான ஊழல்களை நாங்கள் ஒழிக்க வேண்டும். அவ்வாறாக நடப்பதனால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதுலாம் அழகாக அவர் சொல்லியிருந்தார். கராச்சியில் வாகனம், கராச்சியில் நம்புறது லாட்சியை ரெண்டெல்லாம் நகைச்சுவையும் சேர்ந்த மாதிரி அவர் வடிவாக கதைச்சிருக்கிறார். அப்போ விசாரணை அவர் போலீஸ் பிடித்த அதிகாரிக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணைகள் மூலம் என்னென்ன நடக்கும், எப்பப்போ என்னென்ன நடக்கும்னு தெரியலை. அப்போ இப்படியெல்லாம் உண்மையை செய்யக்கூடாது. வாகனம் எந்த வாகனத்துக்கும் அந்த விளக்கத்தகவலை போட்டு ஓடலாம்ன்ற மாதிரி தான் அதை வச்சிருக்கிறார்களாம். அப்போ இது எல்லாத்தையும் விடத்தான் அவர் சொல்கிறார். என்ன விட்டு விட வேண்டியானேப்பா, ஒவ்வொரு அரசாங்கம் பிறகு இவர்கள் இந்த அரசாங்கம் உண்மையில போதை ஒழித்தால் எங்களுடைய நாடு, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய மற்ற சந்ததிகள் எவ்வளவு சந்தோஷமாக வாழும் சொல்லுங்க இல்லை. அதுதான் நாங்கள் சொல்லுவோம்.
அவர் சொல்கிறார், ஜனாதிபதி சொல்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு பேசிட்டு இருக்கிறாருன்னா ஜனாதிபதிக்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்கும் இந்த ஊழல்கள் இதுகளெல்லாம் ரெண்டெல்லாம் சொல்லி இருக்கிறோமாம். அப்போ தெரியாமல் என்று அப்போ போலீஸாருக்கு ஒருபடியாக தகவல் கொடுத்தால் அது உடனடியாக குற்றவாளிக்கு போகுது, இது எல்லாம் என்ன செய்கிறது என்றெல்லாம் கேட்கிறோமா மற்றவர்கள். பாருங்கள் எப்படி அடிமட்டத்தில் நாங்கள் கதைக்கிறதுங்கிட்ட பொதுமக்கள் உண்மையில் கதைக்கிறதுன்னா பொலிசுக்கு சொல்ல பயமாகிறதுக்கு, பொலிசுக்காரர் அந்த குற்றவாளி சொன்னால் குற்றவாளி வந்து எங்களை எதுவும் செய்து போடுவார் ஒன்று பயமாகிறதுன்றெல்லாம் கதைக்கிற கதையை எங்கள் காதுக்கு போயிருக்கு பாருங்க, ஜனாதிபதியினுடைய காதுக்கு போயிருக்கு இப்படி எல்லாம் கதைக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த அப்போ இந்த 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 புருஷர் உண்மையிலே அவர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும், நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும், தங்களோட மனசுக்கு விசுவாசமாக இருக்கணும். ஒரு குற்றவாளியை நாங்கள் காட்டி கொடுக்கின்ற போது, பொதுமக்கள் காட்டி கொடுக்கின்ற போது அதில் ரகசியம் போடணும் என்று தான் சொல்கிறார். அப்போ அதையெல்லாம் சொல்கிறார், இதையெல்லாம் சுத்தப்படுத்தணும். அப்போ சுத்தப்படுத்துங்கோ, உங்களால் முடியாட்டி யாராலாம் முடியும். போலீஸ்காரருக்கு சொல்கிறார், காவல்துறைக்கு சொல்கிறார், உண்மையிலே ஒரு ஒரு உருக்கமான ஒரு வேண்டுகோள் விடுகிறார். இங்கே பாருங்கோ, உங்களால் முடியாட்டி இது யாரால முடியும் அப்பா? சரி, நீங்கள் இதைத்தான் செய்யாம விட்டு துளையுங்கோ, ஆனால் இந்த போது ஒழிப்புக்கு மட்டுமாவது, இந்த போது ஒழிப்புக்காவது உதவி செய்யுங்கோ. இந்த போத ஒழிப்பை மட்டும் ஒழிச்சு விட்டீங்கண்டா உங்களுடைய கருணையால் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும், இந்த நாட்டுக்கு ஒரு புண்ணியமாக போகும்னு சொல்லி மிகவும் வினியமாக கேட்குற மாதிரி புருஷாரை கேட்குற. உண்மையில் சொல்கிறார், புருஷார் உங்களால் முடியாமல் என்னதான் நடக்கும், என்னத்தை தான் நான் செய்கிறது, நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சும்மா சிம்பிள் வேலையப்பா. உண்மையில் தானே காவல்துறை சரியாக இருந்தால் சும்மா எல்லாம் சட்டங்களில் சட்டக்கப்பட ஒன்றும் அசையலாம் அது இல்லையே, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மை அருமையாக இருக்குது. போதைப்பொருள் அது இப்போ போதைப்பொருள் தொடர்பாக ஒரு டக்குன்ற ஒரு சொல்லி என்னென்னு சொன்னால் ஒரு புது தொலைபேசியும் அறிமுகம் பண்ணிக்கிறோம், தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்திக்கிறோம் 1818. அப்போ ஏதும் சந்தேகம் வந்தால் அங்கே ஏதோ விற்கணும் போடக்கும், ஏதோ போயினும் போடக்கும், ஏதோ கொண்டு வைக்கிறான் போடக்குது எதுவும் சந்தேகம் பொதுமக்களுக்கு வந்தால் நீங்கள் உடனடியாக 1818க்கு அடித்து இந்த விஷயங்களை சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆகையினால உண்மையில் ஜனாதிபதியினுடைய பேச்சு, அந்த ஜனாதிபதி உலகத்திலேயே ஒருவரும் காணலாத ஜனாதிபதியை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பாருங்க, என்னென்னு சொன்னால் உண்மையிலே அவர் பெரிய ரெண்டிங்காக போய் கொண்டு வந்த என்னென்னு சொன்னால் அவருடைய அம்மாவை கூட, அவர் தன்னை பார்க்க வந்த அம்மாவை கூட முச்சக்கர வண்டியில் ஏற்றி விட்டது கதைகள் எல்லாம் ஒரே இணையதளங்களில் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் முச்சக்கர வண்டியில் தான் ஏற்றி விட்டு இருக்கிறார். அவர் பார்க்க வந்தாலும் அப்படித்தான். அவர் வைத்தியசாலைகளுக்கு போகின்ற போது கூட அவர் முச்சக்கர வண்டியில் தான் செல்கிறார் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது இணையதளம் வழி வருது. அப்போ இவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னால், இப்படியான ஒரு ஜனாதிபதியை காண்பது நாங்கள் காணவும் இல்லை, காணப்போவதும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால் இதை பயன்படுத்தி நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து இந்த போதையிலிருந்து இந்த நாட்டை ஒழிக்க பண்ணி ஒரு சுத்தமான நாடாக கொண்டிருத்தான் வேணும் இல்லை. ரயில்வே ரோட்டால் பயிற்சிக்கு போகிறேன், அப்படியே பயிற்சிக்கு சும்மா ஜம்பரோட போகும்போது பொதுமக்களோட எல்லாம் சகஜமாக தெரிஞ்சு கொண்டு போகிறாரு. இப்படி யாரும் இருந்தவையோ இருப்பினமோ ஒரு ஜனாதிபதியோட எத்தனை படையணி எத்தனை வாகனம் போகும், அப்படியெல்லாம் போகுது. ஆகையினால அவருக்கு உதவி செய்வோம். உங்களோட கருத்துக்களும் நீங்கள் ஜனாதிபதி பற்றி எதுவும் உங்களோட மனசில் இருந்தால் நீங்கள் அதை எங்கள்கிட்ட கீழே கொமெண்ட்ஸில் தந்தால் நல்லா இருக்கும், நாங்களும் பார்க்கலாம். மற்றது இந்த யாழ்ப்பாணம் பலாரியில் மக்களோட காணிகள் கணக்கு நாங்கள் இராணுவத்திட்ட இருக்குதுன்னு சொல்லி அதில் அந்த இராணுவத்திட்ட இருக்கிற அந்த கையகப்படுத்தப்பட்ட காணிகள் பல விடுவிக்கிறதுக்கான ஆலோசனைகள் கூட்டங்கள் அவர்கள் கலந்துரையாடல்கள் எல்லாம் நடந்திருக்குது பாதுகாப்பு அமைச்சில். அப்போ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 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 விடயத்தை கதைத்திருக்கிறார்கள். அந்த காணிகளை விட வேண்டும், மக்கள் மத்தியில் மக்களிடம் இருந்து வாங்கப்பட்ட காணிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது கட்டம் கட்டமாக அதில் இருக்கிற இராணுவம் பின்வாங்கப்படும் என்று சொல்லி அதுக்கான மீளாய்வு கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. ஆகையினால பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா இல்லையான்றதை கிடைக்கத்தான் வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் இல்லையா. அப்போ கிடைக்கும். ஒவ்வொரு இடமாக இராணுவம் அதை விட்டு சென்று மக்களுக்கு அதை கையளிக்கும். மற்றது இந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அந்த ETA என்ற பயண முன்னனுமதி பத்திரம் பெறப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயம் இருந்தது. அக்டோபர் 15
15ஆம் தேதி அப்படி சொல்லப்பட்டது. அவர்கள் யார் இலங்கையை தவிர்ந்தவர்கள் வருகின்ற போது அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அது தேவையில்லை, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களம் சொல்லி இருக்குது. என்னன்னு சொன்னால், ஆகையினால மறு அறிவித்தல் வரை நீங்கள் அந்த ETA அந்த பயண முன் அனுமதி பத்திரம் அதை நீங்கள் பெற தேவையில்லை என்று சொல்லி இருக்குது. ஆனால் அக்டோபர் 15க்கு முன் இருந்த நடைமுறை மாதிரி, அப்போ அக்டோபர் 15 தான் இந்த நடைமுறை வந்தது. இது 15க்கு முதல் இந்த நடைமுறை மாதிரியே நீங்கள் விரும்பலாம் பூரா இந்த முன் அனுமதி இப்போ எடுக்க தேவையில்லை என்று குடி வரவு குடி அகல்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மற்றது நாங்கள் இவையை பார்த்தால் எங்கள்ட செவ்வந்தியை பற்றியும் கதைக்கத்தான் அவன் சாதா கதை காட்டி ஒரு சரி வராது எங்களுக்கு. அப்போ செவ்வந்தி இந்த ப்ரொக்டரை கைது செய்திருக்கிறாங்க தாமரை என்று சொல்லி அது இணையதளம் வழியே வடிவாக அவர் தாமரை என்று சொல்கிறார். தாமரை அபயரத்ன என்று சொல்ல அவன் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணையில் இருக்கிறார். அவள் சும்மா இல்லை. அவள் இப்போ சட்ட புத்தகத்தை இல்லாமல் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் 2 சட்ட புத்தகம் அணியாக்கப்பட்டிருக்கப்பா. 2 சட்ட புத்தகத்தை தூக்கி கொடுத்துக்கிறோம். ஒன்றை வெட்டி பார்த்துட்டு மற்றதுக்கு வெட்டி வைக்கிற உதவியாக 2 புத்தகத்துக்கு 2 வெட்டி ஒன்றுக்கு தான் அவள் கொண்டு போயிருக்கிறான். அந்த தூக்க வச்சு அது தெரியும் தானே எங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் கொண்டு போன கதை இப்போ எல்லாம் வச்சு அவள் அந்த NSC கொடுத்தது கல்ல NSC செய்கிறதுக்கு NSC ஒன்று மாடலாக கொடுத்துருக்குறா. அப்போ இதுகளுக்கு எல்லாம் வச்சு இப்போ இவவை விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். விசாரணை மூலம் என்ன வரப்போதோ தெரியலை. பார்ப்போம், இருந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்குள்ளே இவன் முகநூல்லாம் நல்ல விடயங்கள் எல்லாம் போட்டுவோம். இந்த தாமரை அபயரத்தின மக்களுக்கு நல்ல விடயம் சொல்கிறது மாதிரி அவரோட புத்திமதி சொல்கிற மாதிரிலாம் போட்டுவான். கடைசி புத்திமதி சொல்லி போட்டு அவள் உள்ளுக்கு போட்டா. இப்போ அவளுக்கு விசாரணை நடக்குது. அவன் விசாரணைகள் முடிவில் தீர்வு எப்படி வரும், அவள் உள்ளுக்கா வெளியிலா என்னவா என்று விரைந்து பார்ப்போம், பொறுமையாக இருப்போம் என்று மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.